अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான பொரியல் தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோவக்காயில் அப்படி என்ன ஸ்பெஷலான பொரியல் அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் கூட நமக்கு தேவைப்படாது, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம மசாலா பொருட்கள் எந்தெந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காயை நீல வாக்கில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பொரியல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா காயும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா காயும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கோவக்காய் உள்ள பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறதுல ஒரு சில இது உள்ள சிகப்பு நிறமாக இருக்குது. நம்ம பச்சையாக உள்ள காயில் செய்யும் போது இந்த பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பேன் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். இது எல்லாம் நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்ததுக்கு அப்புறமேலு மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால பொரியல் சாப்பிடும் போது அது வாயில் கடிப்படும். அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 10 பல் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறலாம். பூண்டை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு பொரியலுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லேசாக வதக்கிக்கிறலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம். கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நார்மல் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை ஆட் பண்ணிக்கிறலாம். கோவக்காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிறலாம். தண்ணி எதுவுமே இந்த ஸ்டேஜில் ஊற்றக்கூடாது. நமக்கு காயிலேருந்தே தண்ணி வரும், அதுலேயே நல்லா இது குக் பண்ணணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. இது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மனம் கொடுக்கும் சோம்புத்தூள் ஆட் பண்ணுறதுனால. 1/4 ஸ்பூன் அளவுக்கு
கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடர் ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பொரியலெல்லாம் ஆட் பண்ணும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலு மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஒரே நேரத்தில் நம்ம மசாலா பொருட்களை முதல்லையே நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணும் போது தான் இதோடைய டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பொருட்களை ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நம்ம ஆட் பண்ணும் போது தான் அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, இது நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.